ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 பயிற்சி 7.1 10ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க. ஓர் இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்களின் அளவுகள் 34 மீட்டர் 20 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டத்தின் அளவு 42 மீட்டர் எனில் அந்த இணைகரத்தின் பரப்பை காண்கன்னு சொல்லுவோம். ஸோ முதல்ல இணைகரம் வரைவோம். இணைகரம் ஏபிசிடின்னு வச்சுக்கிடுவோம். அடுத்தடுத்த பக்கங்களின் அளவுகள் 34 மீட்டர் 20 மீட்டர். இணைகரத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சமம். இது 34னா இதுவும் என்னது 34 மீட்டர். இது 20 மீட்டர்னா இதுவும் 20 மீட்டர். ஓகே, இதை முதல்ல எழுதிக்கும். மூலை விட்டம் 42 மீட்டர். அது இந்த மூளை விட்டோம்னாலும் சரி, இந்த மூளை விட்டோம்னாலும் சரி, ஏதோ ஒரு மூளை விட்டம் 42 மீட்டர். இணைகரத்தின் பரப்பு. ஸோ இணைகரத்தின் பரப்பு இங்கேல இது 20 34, இங்கே 20 34, மூணாவது பக்கம் சமமா இருக்கு. ஸோ ஒரு முக்கோணத்தின் பரப்பை கண்டுபிடிச்சு 2ஆல பெருக்கி போட்டுருண்டு. ஓகே, இங்கே ஏ 20னா பி 34 சி 42 இருக்கு. இங்கேயும் எடுத்தோம்னா ஏ 20 பி 34 சி 42. ஸோ அளவுகள் ஒரே மாதிரி இருக்கனால இணைகரம் equal to ABCD என்க. AB equal to 20 மீட்டர். அடுத்தடுத்த பக்கங்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. AD equal to 34 மீட்டர். ABக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறது CD, ADக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறது BC. ஓகே, மூலை விட்டம் AC equal to 42 மீட்டர். எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இணைகரம் ஏபிசிடியின் பரப்பு படத்துல இருந்து தான் எழுதுறேன். முக்கோணம் ஏபிசியின் பரப்பை 2ஆல பெருக்குனா போதும். முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. ஓகே, அப்போ முதல்ல முக்கோணம் ஏபிசியின் பரப்பு கண்டுபிடிப்போம். மூணு பக்கங்கள் வேற வேற மாதிரி இருந்தா இந்த ஃபார்முலா தான். எஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2. ஏ என்ன 20, பி 34, சி 42. போடலாமா? ஆட் பண்ணுவோம். அடிச்சு கொடுத்தா 48 மீட்டர். எஸ் அரை சுற்றளவு. எஸ் கிடைச்சிருச்சு. பரப்பை கண்டுபிடிக்கணும். எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. நாற்பத்தெட்டு மைனஸ் 20 28, 14 6. பிரிச்சிருவோம். 48 பகா காரணியாவே பிரிப்போம். 2 to the power 4 into 3. இது 7 into 2 into 2. இது 7 into 2. இது 3 into 2. ஓகே, எல்லாமே பிரைம் ஃபேக்டராக பிரிச்சாச்சு. 2 எடுப்போம். எத்தனை 2ன்னு பாருங்க. 1 2 3 4, இங்கே ஒரு 4, 8 இருக்கு. 3 எத்தனை இருக்கு? 1 2 2 3. எத்தனை 7 இருக்கு? 2 7. ஸோ ஸ்கொயர் ரூட்டை விட்டு எடுத்தா 3 21. இதை 16ஆல பெருக்க வேண்டியது. 336 சதுர மீட்டர். எது? முக்கோணம் ஏபிசியின் பரப்பு.
முக்கோணம் ஏபிசியின் பரப்பு தான் 336 சதுர மீட்டர். நமக்கு அந்த இணைகரத்தின் பரப்பு வேணும். இணைகரத்தின் பரப்பு = 2 × முக்கோணத்தின் பரப்பு. ரெண்டு இன்ட்டு முக்கோணம் ஏபிசியின் பரப்பு இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 336 பெருக்கி போட்டுருணும். 672 சதுர மீட்டர். ஓகே, அதான் ஆன்சர். 672 சதுர மீட்டர் தான் இணைகரம் ஏபிசிடியின் பரப்பு. ஓகே.